ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பியாண்ட் vlogging. ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திருப்பதி கிளம்புறதுக்கு கோவிலுக்கு. எதுவும் பெரிய லக்கேஜ்லாம் இல்லை, ஜஸ்ட் பேசிக் ஸ்டாஃப். லேப்டாப் பேக்கு, லீவ் போடல அதனால லேப்டாப் பேக், ஒன் செட் ஆஃப் ட்ரெஸ், அவ்வளோதான். அப்புறம் ஒரு குட்டி ஷோல்டர் பேக். அம்மாவும் சிஸ்டரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே காரை ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் நம்ம வண்டி வந்து திருப்பதி மலை ஏறப்போகுது, அதனால் ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்னிங் இந்த டைமில் ட்ரைவ் பண்ணுறதே ரொம்ப சுகம். சுருட்டுப்பள்ளி அண்ட் பெரியபாளையம் கோயிலை கவர் பண்ணுற மாதிரி பிளானு. எல்லா வாட்டியும் திருப்பதி போகும்போது ஆக்சுவலாக 2 கோயில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோயிலாச்சு கவர் பண்ணிட்டு வருவோம். காணிப்பாக்கம், விநாயகர் கோயில் அந்த மாதிரி. ஸோ இந்த வாட்டி இந்த 2 பிளான் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா. இத்தனை வாட்டி போனாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் கம்மியாகாது கைஸ், அதனால் திருப்பதி மட்டும். ஓகே, நம்ம பைக்கு கவர் பண்ணல, அது பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு போகும்போது பேசிக்கலாம். சுருட்டுப்பள்ளி அண்ட் பெரியபாளையத்துக்கு மேப் போட்டாச்சு. ஓகே, இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 4 o'clock வீட்டிலேருந்து கிளம்பலான்ற பிளான் இருந்தது. எப்பயும் போல் நினச்சது நடக்கலை. மீஞ்சூர் ஹைவேல வந்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் எடுத்திங்கன்னா பெரியபாளையம் ரூட்டு. இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் பெரியபாளையம் கோயில் போயிடலாம். இங்கேயே நம்ம பிளான் பண்ணபடி 1 hour டிலே ஆகிடுச்சு. பார்ப்போம் நம்ம திருமலாக்கு வந்து எப்போ போய் சேருவோன்றது நோ ஐடியா. இப்போதைக்கு பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணல. பிகாஸ் இந்த ரோட்ஸ்லாம் ஸ்டேட் ஹைவேஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு. என்னோடய கார் லைட் தவிர எதுவுமே இல்லை. பெரியபாளையம் கிட்டே வந்துட்டோம். ஸோ இதுதான் பெரியபாளையம் ஊர். இந்த லெஃப்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு கோயிலோட அந்த காம்பவுண்ட் வால் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இங்கே ஃபுல்லாக ஆக்சுவலாக திருவிழா, பெரியபாளையம் திருவிழான்றது நார்மலாக இல்லை. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கும் ஏதோ விசேஷம் தான் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அந்த பேனர்ஸ், லைட்ஸ் எல்லாம் ஜெகஜோதியாக இருக்குது கோயில். கரெக்டாக கோயில்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன். கோயில் ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு அம்மா பார்க்க போயிருக்காங்க. இவன் வேற வந்து நம்மளை பிடிச்சிட்டு இருக்கான். என்ன வேணும்னு தெரியல காலையிலே. சரிடா சரிடா. லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது இந்த வழியாக நாங்கள் வரும்போது ஆக்சுவலாக சுத்தமாக இடம் இல்லை. திருவிழான்னு நினைக்கிறேன் அந்த டைமில். இவன் நம்மளை விடமாட்டான். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஃப்ரீ தர்ஷன் சொல்லிட்டு கூட்டமே இல்லாத கோவிலில் லைனில் சுற்ற விட்றாங்க. இதுதான் பெரியபாளையத்து அம்மனோட கோவில். ஸோ நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க நீங்களும். இதுக்கு மேலே காட்ட முடியாது. ஓகே, பெரியபாளையத்து அம்மனை நல்லபடியாக தரிசனம் செஞ்சுட்டு இப்போ நம்ம அடுத்து திருமலா பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் 5:30 தான் கோயில் ஓப்பன் நினைக்கிறேன். நம்ம கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஃபீல் சூப்பராக இருக்குது, சன்ரைஸ் ஆகிற ஃபீல். பிளான் படி சுருட்டுப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர் டெம்பிள் போகலான்னு பிளானு. பள்ளிகொண்டேஸ்வரர் டெம்பிள் வந்து 17 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இங்கேருந்து ½ hour, மேக்ஸிமம் ½ hour காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரோட்ஸில் ½ hour முன்னாடி ஒரு 20-25 மினிட்ஸில் போயிடலாம். நல்லா இருக்குது ரோடும். அந்த சன்ரைஸ் ஆகிற டைமு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. ப்ளஸ் க்ரீனாக அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ். எங்களுக்கு ஆக்சுவலாக இது பழகின மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் தான். பிகாஸ் எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக நம்ம வெளியே வந்து எங்கள் வீட்டிலேருந்து, பாட்டி வீட்டிலேருந்து எட்டி பார்த்தாலே இப்படி தான் இருக்கும். மவுண்டெயின்ஸ் அண்ட் அந்த லேண்ட்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போயும் அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கும். ஸோ நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிகிட்டே பேசுவோம். ஸ்டே டியூன்ட். சுருட்டுப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு வந்துட்டோம். காரை பார்க் பண்ணியாச்சு. சுருட்டுப்பள்ளியில் நம்ம வந்து தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம்.
ஸோ இங்கே இருக்கிற சாமியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சிவன் தான், சர்வமங்கல பள்ளிக்கொண்டேஸ்வர சுவாமி அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவனோட ஸ்டோரி ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடலில் வந்து பாய்சன் விழாமல் அவர் வந்து குடிச்சிட்டு சம்திங் அந்த நெக்கில் ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி இருக்குது. எனக்கும் ஃபுல் ஸ்டோரி தெரியாது, இந்த ஒரு பிட்டு மட்டும் ரொம்ப ஃபேமஸ் சிவனை பற்றி. ஸோ அந்த ஒரு பாய்சன் குடித்த அந்த சிச்சுவேஷனில் பார்வதி அம்மனோட மடியில் படுத்திருக்கிற ஒரு போஸ் தான் வந்து இங்கே இருக்கிற நம்மளுக்கு ஸ்டாச்சு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, சிவனுக்கு வந்து எங்கேயுமே ஸ்டாச்சு கிடையாது, வெறும் லிங்கம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்டாச்சுன்றது வச்சுருக்காங்க. அதுவும் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, லிட்ரலி ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஸ்டாச்சு பார்க்கும்போது. நம்மளுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் உள்ளே பார்க்கும்போது, அவ்வளோ பெரிய அம்மனோட சிலை, அவ்வளோ பெரிய சிவனோட சிலை, ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பட் அங்கேருந்து வரவே தோணலை, ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது. கோவிலும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் வர கோவில் அப்படி இப்படின்னு இல்லாமல் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். சுருட்டுப்பள்ளி திருப்பதி போகிற ரூட்டில் எங்களுக்கு வருது. பட் பெரியபாளையத்துலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 15 to 17 கிலோமீட்டர்ஸில் வந்துடுச்சு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட திருமலா ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம சுருட்டுப்பள்ளியை முடிச்சுட்டு ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour காட்டுது, 72 kilometers, 1.5 hour. ஸோ ரோட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேவாக தான் இருக்கும். ஸோ தட் நம்ம ஜேர்னி வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். இவங்க எங்கள் சிஸ்டர், ஹாய். எங்கள் அம்மா, ஹாய். நல்லா இருக்குது, கிளியர் ஸ்கை, மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம், போயிட்டு நிறைய பேசுவோம் நடுவில். வந்துட்டோம் அலிப்பிரி. இப்போ இவங்க பண்ணுற செக்கிங்லேயே 1 hour ஆகிடும். பிளாஸ்டிக்கு எல்லாம் அலோவ் பண்ணுறதுக்கு செக் பண்ணுவாங்க. இங்கே பரவாயில்லையே, கூட்டம் கம்மியாக இருக்குது. ப்ரமோஷன் டைமு அதுவும் கம்மியாக இருக்குது கூட்டம். சூப்பர். இந்த லெப்பர்டு இந்த இதெல்லாம் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க நிறைய வாட்டி, டூரிஸ்ட் நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம். பட் அங்கே ஃபார் ஃபன்னி ஃபேக்ட் என்னென்னா, கவர்மெண்ட் வந்து லெப்பர்டு இவங்கெல்லாம் அதிகமாக வராங்க, ஐ மீன் நம்ம போகிற நடைபாதை பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க, சின்ன ஸ்டிக்கு. லெப்பர்டுக்கு டிஃபென்ஸாக. அதான் அந்த ஃபன்னு ஒன்று நடந்தது. அந்த நியூஸில் தான் எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் அதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். திருப்பதியோட ஃபுல் வியூ தெரியுது, சிட்டியோட ஃபுல் வியூ கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். இப்போ திருமலாவுக்கு வந்து வந்தீங்கன்னா, நாங்கள் ஆக்சுவலாக நிறைய வாட்டி வந்துட்டோன்றதுனால பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் அடுத்த வாட்டி பிளான் பண்ணிங்க, யாராவது வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை டு ஸ்டே. ஐ மீன் அந்த ஒரு 50 ரூபாய்க்கு அந்த ரூமுன்றது வந்து டோட்டலி ஒர்த். அந்த அளவுக்கு நல்ல ரூம்ன்றது எங்கேயுமே தரமாட்டாங்க, திருப்பதின்றதுனால தான் அது பாசிபிள். ஸோ இவங்களால அது கொடுக்க முடியுது. நீட்டாகவும் இருக்குது, பாத்ரூம்ஸ் எல்லாமே செமையாக இருக்குது. மேலே அந்த கிளைமேட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணோன்னா, அந்த டிசம்பர், நவம்பர், ஜனவரி டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரூமை வந்து ஒரு 2 daysக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எல்லா பிளேஸஸும் மேலே வந்து ஒரு 6 or 7 places இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் டெம்பிள் அந்த பிளேசஸ்லாம் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். சுவாமி பாதம், ஜீப் நம்ம சொன்னிருந்தால கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஜீப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால, ஸோ அந்த மாதிரி ஜீப் ஆளுங்களே வந்து அவங்கள வந்து மேலே கூட்டிகிட்டு போவாங்க. ஐ மீன் எல்லா இடத்துக்கும் ஒரு காம்போ மாதிரி சம்திங் ஒரு 700 to 800 சார்ஜ் பண்ணி அந்த காம்போ மாதிரி உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபுல் ஜீப் நம்மளுக்கே பேசி கூட்டிகிட்டு போவாங்க. வித்தின் ஒரு 3 to 3.5 hours எல்லா பிளேசஸும் கவர் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அகெயின் நம்ம எங்கே ஏறணுமோ அங்கே விட்டுருவாங்க. அதர்வைஸ் கீழ் திருப்பதியில் விட்டுருங்கன்னு சொன்னாலும் they will drop. ஸோ அது அந்த ஒன் ஆஃப் த பிளேசஸ் வந்து ஜப்பாலி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, விச் இஸ் ஆஞ்சநேயர் சுவாமியோட டெம்பிள். அந்த பிளேஸை மட்டும் நான் எழுதி கொடுக்குறேன், டோன்ட் மிஸ் இட். அந்த பிளேஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பீஸ் கொடுக்குற பிளேஸ் அது. கொஞ்சம் ட்ரெக் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் நெவர் எவர் மிஸ் தட் பிளேஸ். நாங்கள் எல்லா வாட்டியும் திருமலா வரப்போ எல்லாமே நாங்கள் அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம். பிகாஸ் அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு அந்த இடம். நீங்கள் போனீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, இவன் ஏன் இவ்வளோ ஹைப் பண்ணுறான் அப்படின்றது உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ அந்த சுவாமி பாதம் அதெல்லாமே கொஞ்சம் எலிவேட்டட் ஹைட்டில் இருக்கும். அதுவுமே நல்ல ஃபாகி சீசனில் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். எதுவுமே கீழே பார்க்குறதுக்கு எதுவும் தேவையில்லை, பட் அந்த ஃபாக் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும்.
அண்ட் இந்த ஜப்பாலின்றதும் மிஸ் பண்ணாதீங்க. புஷ்பா படம் வந்ததுலேருந்து இந்த திருப்பதி வந்தாலே வந்து ஒரு ரெட் சாண்டல்வுட் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இங்கே தான் அதோட மெயின் சோர்ஸ். அந்த படத்துலேயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெட் சாண்டல்வுட்டோட மெயின் சோர்ஸ், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரெட் சாண்டல்வுட் வந்து திருமலா ஹில்ஸில் தான் கிடைக்குது அப்படின்னு. ஸோ இட்ஸ் ட்ரூ. அண்ட் அதுக்காக நிறைய சேஃப்டியும் இங்கே பண்ணுறாங்க. அண்டு எக்ஸ்போர்ட்டும் நிறைய நடக்குது ஃபார் மெடிக்கல் பர்பஸஸ் அண்ட் பியூட்டிஷியன் பர்பஸஸ். கம்ப்ளீட் இதை பாருங்கள், நான் சொன்னது தான் இதான். அந்த சிமெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், லேண்ட்ஸ்லைட் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் அது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறாங்க. உங்கள் லேண்ட்ஸ்லைடு எதுவாக இருந்தாலும் எதுவுமே ரூட் வந்து பிளாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவோம் என் செல்லத்தை பற்றி. யாருன்னு நினச்சிடாதீங்க, இந்த காரை பற்றி தான். ஸோ எந்த அளவுக்கு டீசலோட பவர் ஆக்ட் ஆகுதுன்னா, நான் இப்போ 3rd கியரில் தான் இருக்கேன். லெஸ் ஆர்பிஎம்மில் தான் ஓடிட்டுருக்கு. 1 to 1.5 1.3 ஆர்பிஎம்மில் தான் ஓடிட்டுருக்கு. பட் எந்த அளவுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக வண்டி கிளைம்ப் ஆகுது பாருங்கள். ஹில் ஸ்டேஷன் அப்பீல் ஆகுது ஆக்சுவலாக. அதனால தான் எப்போவுமே டீசல் இதை வந்து விரும்பி இதுதான் வேணும்னு வாங்கினது அதனால தான். எஸ்பெஷலி இந்த ஃபோர்டோட டீசல் இன்ஜின் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ஓட்டினதில் எனக்கு பிடிச்சது இதுதான். இதுக்கப்புறம் டொயோட்டா. ஸோ பட் அதெல்லாம் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுனால எனக்கு இந்த வண்டி நல்லதாக கிடச்சிது. அதனால தான் இதை எடுத்தேன். ஸோ அதனால் ஆக்சுவலாக நான் எதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் இந்த கார்ட் செஷனில் என் வண்டியை ஓட்டுறதுக்குன்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் ஹேர்பின் பெண்டு திரும்பினேன் இப்போது. பட் நான் ஒரு கியரை கூட டவுன் பண்ணல. ஸ்டில் இட் இஸ் இன் 3rd கியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெரிய ஹேர்பின் பெண்டை நான் வந்து 3rd கியரில் வித் 4 members கெப்பாசிட்டி வித் லக்கேஜ். பார்த்துக்கோங்க, அதை அந்த டீசலோட டார்க் அண்ட் புல் எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஐ லவ் டீசல் இன்ஜின்ஸ். திஸ் இஸ் த ரீசன். நெட்டு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஸ்லைட்ஸ் வராமல். பாருங்கள் கிளியராக நெட்டு போல்ட் எல்லாம் போட்டு டைட் பண்ணி, ஈவன் சாண்டு கூட கீழே சரியாமல் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் மலையை. இதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் டேஸில் வரணுன்றது. இது வந்து பல நாடுகள்லேருந்து பூ கொடுப்பாங்க ஆக்சுவலாக திருப்பதி ஹில்லை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஹிட் அ லைக் பட்டன். அண்ட் யாருக்காவது இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு திருப்பதி திருமலா வரும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பிலோ. பிகாஸ் நாங்கள் நிறைய வாட்டி வந்ததுனால எங்களுக்கு அது தெரிஞ்சதுனால என்னால் சொல்ல முடியுது. சக்ஸஸ்ஃபுல்லாக தரிசனத்தை முடிச்சிட்டோம். வராகசாமி டெம்பிளும் போயிட்டு லட்டு வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவாக அதுக்குள்ளே ஒரு லட்டை சாப்பிட்டும் முடிச்சுட்டு, நல்ல விஷயம் என்னென்னா நாங்கள் 1 hourல தரிசனத்தை முடிச்சிட்டோம். அதுதான் எங்கள் நல்ல விஷயம் நடக்கும். கூட்டம் வந்து ரொம்ப கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி நார்மல் டேஸ். எல்லோரும் பயந்து பிரம்மோத்சவானிக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு வரலையா இல்லை என்னன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ரிச்சுவல் மாதிரி நம்ம இப்போது அந்த ஃப்ரீ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். வெங்கம்மாம்பா அங்கே தான் போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் எப்போ வந்தாலும் ஒரு வேலையாச்சும் இங்கே சாப்பிட்ருவோம் மிஸ் பண்ணாமல். அது ஆக்சுவலாக ஒரு பிரசாதம் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற பில்கிரிம்ஸ். நம்ம வேலையே இல்லைனா இங்கே வந்து வாழ்கிறது ரொம்ப ஈஸி. ஃப்ரீ பாத்ரூம்ஸ், ஃப்ரீ பிளேஸ் டு லிவ் எனிவேர் அண்ட் ஃப்ரீ ஃபுட். சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் அரக்கோணத்துலேருந்து வரோம் சார். வருஷம் வரும். தரிசனம் நல்லா சேவிச்சு. இது ஒரு ஃபைன் ஆர்ட் இந்த அன்னதான சத்திரத்தில். ரூஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சன் ரேஸ் வந்து கரெக்டாக குறிப்பிட்ட டைமில் அந்த சாமி மேலே படுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சன் ரேஸ் படும்போது அந்த பெயிண்ட் இன்னும் க்ளோரிஃபை ஆகி தெரியுது பாருங்கள் நம்மளுக்கு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. மீன்ஸ் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மாட வீதியில் போய் அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தோன்னா ஒரு 1 hour டைம் ஆகிடும். 5 o'clock ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் வர வேண்டிய வாகனம், அதாவது பிரம்மோற்சவனோட 2nd வாகனம் பார்ப்போம். வெயிட் பண்ணி அதை பார்த்த உடனே கிளம்ப வேண்டியதான். பிகாஸ் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப கூட்டம் ஆகிடும். நம்ம லிட்டரலி அதுலேருந்து வெளியவே வர முடியாது, அவ்வளோ கூட்டம். ஆல்ரெடி வெளியே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு வாகனத்துக்காக. இங்கே ஆயிடுச்சு. வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க திருமலா மலையை அப்படின்னு.
தரிசனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு மலை இறங்கிட்டு ஜஸ்ட் ஒரு டிஃபன் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அந்த பிரம்மோற்சவமோட ஹம்ச வாகனத்தையும் நல்லபடியாக பார்த்துட்டோம். ஸோ இந்த லாக் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.